அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மூலிகை வகுப்பு எல்லாருமே நம்ம ராஜபாளையம் நம்ம சக்கரை கோட்டை தெருவில் இருக்குத நம்ம இடத்துக்கு வந்துருங்க. வைத்தியசாலைக்கு இங்கே தான் வேன் வரும். இங்கே வேன் காலை சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வந்துருங்க. கரெக்டாக 9 மணிக்கு 9:30க்கெல்லாம் வண்டி கிளம்பிடும். அதனால் முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். ஏன்னா எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற அனுசரித்து தான் நாங்கள் வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே முன்பதிவு கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வட்டம் நிகழ்ச்சி தேவதானம் கோயில் பகுதியை சுற்றி தான் மூலிகை பார்க்க போகிறோம். அது நிறையா மூலிகைகள் அந்த ஏரியாவில் இருக்குது. நம்மளுடைய வகுப்பு புறமே புஸ்தகத்தில் 1000 படிக்கலாம். நம்ம நேரடியாக அந்த மருத்துவ முறையை பற்றி நிறையா நம்ம சொல்லிக் கொடுவோம். நம்ம அனுபவத்தில் உள்ளதை நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் வித்தியாசமாக நிறையா நம்ம சொந்த அனுபவ மருந்துகள்லாம் நிறையா வரும். அதனால் முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். ஏன்னா சாப்பாட்டுக்கும் அந்த வேனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வரதை பொறுத்து தான் எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத நாங்கள் வேனுக்கு ஏற்பாடு வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். அந்நியாரம் பதிவு பண்ணிக்கலாம்னா முடியாது. அந்நியாரம் எங்களை வருத்தப்பட வேண்டாம். அதே போல் அடுத்த மாதம் 24, 25 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பத்திரகாளி மண்டபத்தில் தான் மம்சாவரம் பத்திரகாளி மண்டபத்தில் தான் நடக்கும். ஒரு நாளைக்கு முன்னாலே நைட்டு தங்குதவங்களும் எப்பயும் போல் தங்கலாம். அதுக்கும் நீங்கள் முன்கூட்டியே பதிவு அந்த ஏற்கனவே போட்டிருக்க நம்பருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் அங்கே போட்டு விட்ருங்க. அதுவும் லேட் ஆச்சுன்னா அவங்க 75 பேருக்கு தான். ஏன்னா அதிகமாக ஆள் சேர்க்க முடியாது. அதிகமாக ஆள் சேர்த்தால ரொம்ப சிரமம். அதனால் அந்த 75 பேருக்கு மட்டும்தான் பதிவு இருக்கிறதுனால சீக்கிரம் அதையும் பதிவு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து நம்ம மருத்துவத்துக்கு வருவோம். நிறையா பேர் பெண்கள் நிறையா மருத்துவத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதுலேயும் வெள்ளைப்படுதல் கேட்டிருக்காங்க. பெரிய ஆளுகளுக்கு வெள்ளைப்படுதலும் சரி, சின்ன பிள்ளைக்கு ஏன் வெள்ளைப்படுதல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம இப்போ என்ன தவறான உணவு பழக்கம்தான். இன்றைக்கி யார் எடுத்தாலும் சரி கோழிக்கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேங்காங்க. பிள்ளைகளுக்கு அதை அதிகமாக பயன்படுத்துவோம். நாட்டுக்கோழியை பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி விட்டிங்கன்னா பிடிக்க முடியாது, அவ்வளோ தூரமாக பறந்து ஓடும். இந்த லெக்கான் கோழிக்கு ஊசி போட்டு அவங்க வளர்க்கறதுனால அது தூக்கி போட்டிங்கன்னா பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்துடும். நம்ம எதை சார்ந்து சாப்பிடுவோமோ அதை சார்ந்து தான் நம்ம இதுவும் இருக்கும். அதனால் அந்த கோழிக்கறி சாப்பிட்டவங்களுக்கு புறமே ஆள் பொதுன்னு ஊதிட்டு வருவாங்களே தவிர எந்த ஒரு அது உடம்புக்கு தீமையை விளைவிக்கும். சீக்கிரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 வயசு 10 வயசுலேயே ருதுவாகிருந்தாங்க. அவங்களுக்கு வெள்ளைப்படுதலும் அதிகமாக இருக்குது. பெரியார்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிக பேருக்கு வெள்ளைப்படுதல் பட்டு ரொம்ப புண்ணாக்கி ரொம்ப சிரமப்படுதாங்க. அது வெட்டை முத்தினால் கட்டைன்னு சொன்ன மாதிரி வெள்ளைப்படுதல் வரும். சரியாக கவனிக்கலை அப்படின்னா உதிரப்போக்கு வரும். உதிரப்போக்கு வந்தால் பெரிய மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய இதெல்லாம் வரும். அதனால் உணவு பழக்கத்தில் நம்ம மாற்றிக்கிடணும். மிஞ்சின போகும் பண்ணாலும் அதிகமாக சூடு உண்டாக்கி கற்பப்பையில் புண்ணு உண்டாக்கி அந்த பிரச்சனையெல்லாம் நிறையா வரும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த உறுப்பு பகுதியில் அரிப்புலாம் நிறையா இருக்கும். நிறையா மருத்துவம் நம்ம சொல்லியிருந்தாலுமே, அதாவது மூலிகை பற்றி நிறையா மருத்துவம் நிறையா சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை விட ஒரு அனுபவமான அதிகமான மருந்து இப்போன்னு சொல்ல போகிறோம். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது எந்த லோகத்தால் தீராதது எந்த லோகத்திலும் தீராதுன்னு சொல்லி ஒரு பழமொழி. அதாவது கெந்தகத்தை முறையாக நம்ம பாலில் சுற்றி பண்ணிவிட்டு நீர்முள்ளி சாரை விட்டு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் நல்லா அரைச்சி அது சின்ன ஒரு லகுப்படம் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வெள்ளைப்படுதலையும் சரி பண்ணும். அதாவது முத்தின நிலையில் உள்ளது. ஆரம்ப நிலையில் உள்ளதுக்கு சாதாரணமாக ஒரு மூலிகையிலேயே இப்போ ஒரு இழுத்தாமரை இருக்குது, பழம்பாசி இருக்குது, அது மாதிரி சாதாரண திரிவலை பாலில் பிட்டவில் செஞ்சது இருக்குது. நிறைய சின்ன மருத்துவம் இருக்குது. அதனால்
உயர்ந்த நிலைக்கு போகும்போது வந்து ரொம்ப முத்தின நிலைக்கு இருக்கும்போது கெந்தாத்தை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால் அது வந்து அதோடைய விரிவாக எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம மூலிகை வகுப்பில் உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறோம். நிறையா கேள்விகளை வந்து ஃபோன் மூலியமாக நிறைய கேட்க வேண்டாம். எந்த ஒரு சந்தேகம்னாலும் சரி நம்ம வகுப்பில் வந்து கேளுங்க. உங்களுக்கு அதிகமான சந்தேகங்களை உங்களுக்கு தீர்த்து வச்சுருவோம். ஏன்னா கெந்தாத்தை எப்படி கட்டுது முறைக்கொண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு வீடியோ கூட தனியாக போடுதோம். அதை நல்லா கவனித்து பார்த்துட்டு வந்து நீங்கள் முறைப்படி செய்யுங்க. முறைப்படி செஞ்சால் தான் கெந்தாத்தை வந்து கெட்டி நீங்கள் பயன்படுத்தினாதான் அது வந்து நல்லா பலன் தரும். அதனால் இந்த வெள்ளைப்படுதலுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம கொடுக்குறது கெந்தாத்தை நல்ல முறையில் நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றுமே செய்யாது. அதனால் மருத்துவத்தை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. மூலிகை வகுப்புக்கு வந்து நல்லா தெரியாத விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.